ஐயா ராசா பாதணிகளை கலற்றி விட்டு உள்ளே செல்லவும். காலங்காத்தால ஜிம்முக்கு போயிட்டு வந்தா அப்பமாண்ட கட்டில் வழியில வெயிலுக்கு கிடக்கு. கட்டில் புல்லா ஒரே எறும்பாம். வெயிலுக்கு வச்சா எறும்பு பறந்துடும் வெயிலுக்கு வச்சிருக்கிறேன். அப்பர் உசுறுகள் கட்டில இருந்து ஈஸியா சட்டங்களை கலட்டி போடலாம். அதை திருப்பி போடைக்குள்ள இருக்குது. அப்பப்பா எப்படி குளிசைய கொடுக்கும் அனுபவம் உள்ளாக்களுக்கு விளங்கும். என்ன அனுபவம் உள்ளாக்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மதியம் போல தோச்சு காய விட்ட ஒரு டசின் உடுப்பு எடுக்கலாம்னு மொட்டை மாடிக்கு போனப்பா. பண்டில் கணக்கு உடுப்புகளை சுமந்து கொண்டு கீழே விழுந்து துளைச்சி போடாத எரும மாடுன்னு நீங்க சொல்றது எனக்கு விளங்குது. என்ன மதியம் போல நாய்க்குட்டிக்கு பூச்சி குளிச வாங்க பாமசிக்கு போனேன். சரியோ பாமசிக்கு உள்ள செருப்போட நிக்கணும். பாமசி என்ட்ரன்ஸ் டோர்ல பாதணிகளை வெளியே கலட்டி விட்டு வரவும். என்னடா எடுவேன் இது நல்ல எடுவே. என்ன எங்கட ஜனங்கள் தானப்பா உண்ட செய்யாது என்றா அதை 100% செய்ய மாட்டுதுகள். என்ன பாமசிக்கு போயிட்டு வர வழியில எங்கட அப்பமா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவிலுக்கு பின்னுக்கு பொடியல் புளிச்சல் விளையாடி கொண்டிருந்தாங்களப்பா. நம்மட சகோதர நாடான இந்தியா மற்றும் வேற வேற நாடுகள்ல இருந்து நிறைய நண்பர்கள் நம்மட வீடியோவை பார்த்து நமக்கும் நல்ல ஆதரவு தாரீங்கள். சரியோ நாங்கள் ஏன் இந்த விளையாட்டை புளிச்சல் என்று சொல்றேன். நாங்கள் அதுக்கு முதல் இந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் தெரியாதாக்களுக்கு சொல்றேன். சரியோ 2 டீமா பிரிச்சு கொள்ளுவோம். சரியோ ஒரு டீமுக்குள்ள இத்தனை பேர் தான் விளையாடணும் என்று நாங்கள் லிமிட் பண்றேன் இல்லையப்பா. பொடியல் விளையாட வர 2 டீமுக்குள்ளையும் ஈக்குவலா போட்டு விளையாட வேண்டியதுதான். இந்த 2 பொடியலும் தனவு படுற மாதிரி ஒருத்தன் மேல மட்டும் கெனனால் பகை இருக்குன்னு வையுங்க. அவனை எதிர் டீமுக்குள்ள போட்டு பந்தால வெளுக்க வேண்டியதுதான். அவனுக்கு உடம்புல பந்தால போசா அறி வேண்டினா உடம்பெல்லாம் புளிக்கும் ஐயா. அதுதான் நாங்கள் புளிச்சல் என்று சொல்றோம். நாங்கள் நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.